ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் ஹவுஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட February டேட் இன்றைக்கி டே 13 ஆகிடுச்சு. நம்ம நேற்று தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்குள்ளாடியே நம்ம 13 டேஸ் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. எல்லாருமே நல்லா சூப்பராக கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு. எனக்கு கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஆல்ரெடி போட்டிருக்க எல்லா வீடியோஸும் பாருங்கள். டயட்டு ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி டயட் என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டயட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளாடி போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு கப்பு ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் அந்த கிரேப்ஸ் வந்து இப்போ எடுக்கிறதில்ல, தீர்ந்து போச்சு. நான் சொன்ன மாதிரி தான் எகெயின் வாங்குறப்போ எடுத்துப்பேன். இப்போது வந்து 1 கிளாஸ் இருக்கிறேன். கொஞ்சம் மிதமான சூடில் எடுத்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப சூடாக குடிக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம டீ காஃபியெல்லாம் குடிக்கிற மாதிரி தான், இல்லை நல்லா ஆற வச்சு கூட குடிக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் நான் வந்து கொஞ்சம் சூடாக எடுத்துப்பேன். ஏன் அப்படின்னா நம்ம கொஞ்சம் சூடாக குடிக்கிறப்போ நமக்கு ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் ஆகும். நம்மளோட கலோரியெல்லாம் பர்ன் பண்ணுறதுக்கு ஹாட் வாட்டரை விட்டால் வேறு எந்த ஒரு வெயிட் லாஸ் ட்ரிக்கும் இந்த உலகத்தில் வேறு கிடையவே கிடையாதுன்னு தான் நான் சொல்வேன். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூப்பராக பசி கண்ட்ரோல் ஆகும், கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் பண்ணும். இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஹாட் வாட்டர் கண்டிப்பாக நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹாட் வாட்டர் குடித்ததுக்கு அப்புறமா ஒரு 30 மினிட்ஸ் இல்லைனா 1 hour வரைக்கும் வாக்கிங் பண்ணுவேன். அதில் 30 மினிட்ஸ் கண்டிப்பாக 8 ஸ்டெப் வாக்கிங் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 30 மினிட்ஸ் வந்து நார்மலாக நான் பண்ணுற வாக்கிங் பண்ணுவேன். இந்த 30 மினிட்ஸ் வந்து 8 ஸ்டெப் வாக்கிங் சில நாள் 1 hour வரைக்கும் செய்கிற நாள் கூட இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸசைஸுக்கோ வாக்கிங்கோ ஏதாவது ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒதுக்கி ஆகணும். அதுவும் இந்த டயட் அப்படிங்கிறப்போ உங்களால் எது முடியுதோ அதை செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்கள் வாக்கிங் எக்ஸசைஸ் ஏதாவது செஞ்சிங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் ஆகும். அந்த கலோரி பேர்ன் ஆகிறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும். பொதுவாகவே நம்ம எடுத்துகிட்டு இருக்க டயட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப லோ கார்பு லோ கலோரி எல்லாம் தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அப்படி இருக்கிறப்போ நமக்கு பெருசாக எல்லாம் இருக்காது. பட் போக போக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் வெயிட் லாஸுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலனாலும் வெயிட் லாஸ் ஆகும். அதுக்கப்புறமா போக போக கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நம்மளோட வெயிட் லாஸ் வந்து ஸ்டாப் ஆகும். அந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம இந்த மாதிரி எக்ஸசைஸோ வாக்கிங்கோ இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு நம்ம ஃபுட் கண்ட்ரோலும் வச்சுருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் வெயிட் லாஸ் ஆகும். வெறும் எக்ஸசைஸ்லேயும் நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியாது. ஃபுட் கண்ட்ரோலில் கூட ஓரளவு நம்மளோட வெயிட் லாஸ் பண்ண முடியும். பட் எக்ஸசைஸ் அதில் மட்டும் வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக அது முடியாத ஒரு விஷயம். ஸோ ஃபுட் கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸசைஸ் ரெண்டுமே வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் ஆகும். மார்னிங்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தனால நான் இன்றைக்கி ஒரு கப் டீ எடுத்திருக்கேன். நான் பட்டை டீ எடுக்கலை. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக சிரமமாக இருக்கிறனால நீங்கள் பட்டை டீ அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக டீ காஃபி குடிப்பீங்கன்னா எடுத்துக்கோங்க. பட் சுகர் மட்டும் கண்டிப்பாக சேர்த்துக்கவே வேண்டாம். நீங்கள் அப்படி சேர்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வெயிட் லாஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், இல்லைனா ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதனால இனிப்பு மட்டும் எடுக்கவே வேண்டாம். எந்த விதத்துலேயும் இனிப்பு எடுக்காமல் இருக்கிறது உங்களோட வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ஃபஸ்ட்டு ஒரு 3 months வந்து நீங்கள் எவ்வளவு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த அளவு ஃபாஸ்ட்டாக உங்களோட வெயிட் லாஸ் இருக்கும். ஒரு மாதமாக அது ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா 30 days, அந்த 30 days-ஆவது 1 day கூட சீட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அது உங்கள் கையில் தான் இங்கே இருக்குது. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு ரொம்ப தேவை. இந்த விதத்தில் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் நல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் முடியும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லாமே உங்களால் முடிஞ்ச விஷயங்கள் தான். லஞ்ச் இன்றைக்கி புடலங்காய் பொரியல், அதுக்கப்புறமா ஃபிஷ் ஷாலோ ஃப்ரை செஞ்சது எடுத்திருக்கேன். இது கூட நீங்கள் வேணும்னா பாயில்டு எக் எடுக்கலாம், இல்லை வெஜிடபிள் சாலட் மாதிரி போட்டு சாப்பிடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா ரொம்ப நாளாக டயட்லேயே இருக்கேன். நல்லா பசி கண்ட்ரோல் ஆகும். இது கூட எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதில் கூட இந்த பொரியல் இவ்வளவு நான் சாப்பிட்ட நாள் இருக்காது. பட் ஃபிஷ் வந்து சாப்பிடுவேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா தயிர் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ரசம், சூப் இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கோங்க. பிடிச்ச மாதிரி ஃபில்லிங்காக சாப்பிடுங்க. 2-3 காய் வந்து பொரியல் செஞ்சு எடுத்துக்கோங்க. பன்னீர் சாப்பிடலாம், நீங்கள் மஷ்ரூம்ஸில் ஏதாவது செஞ்சு சாப்பிடலாம், காலிஃப்ளவரில் ஏதாவது செஞ்சு சாப்பிடலாம். ஸோ வந்து எனக்கு கிடைக்கிற பொருட்களை வச்சு நான் செய்கிறேன். ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டவுட் கிளியர் ஆகும். அதில் எல்லாம் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய ஃபுட் ஐடியாஸ் கூட இருக்குது. ஸோ அதெல்லாமே பாருங்கள். பார்க்குறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஈவினிங் 1 கப் டீ எடுத்துக்கிறேன். 5 o'clock கூட டீ. அதுக்கப்புறமா என்னோடய டின்னர் நான் ஃபினிஷ் பண்ணிப்பேன். நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறனால தான் நான் இந்த மாதிரி 5 o'clock கூட என்னோடய டின்னரை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக எந்த டைம் சாப்பிட்றீங்களோ அந்த டைம் சாப்பிடுங்க. ஒரு 1 month வரைக்கும் நீங்கள் டயட்டில் வந்து நார்மலாக நீங்கள் எந்த டைம் சாப்பிட்றீங்களோ நீங்கள் நார்மல் லைஃப்பில் இப்போ நீங்கள் 9 o'clock தான் சாப்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அந்த டைமுக்கு நீங்கள் சாப்பிட்டாலே போதும். ஒரு 1 month வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக அதை சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டைமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. அதாவது 9 o'clock சாப்பிட்டுட்டு இருக்கிறது ஒரு 8:45, அதுக்கப்புறமா 8:30 இந்த மாதிரி கொண்டு வாங்க. அதை விட்டுட்டு நீங்கள்
ஸ்டார்டிங்லேயே நான் 7 கூட என்னோடய டின்னரை முடிப்பேன், இல்லை 5 கூட என்னோடய டின்னரை முடிப்பேன் அப்படின்னா உங்களால் முடியவும் செய்யாது. நைட் வந்து ரொம்ப பசியாக இருக்கும், அந்த பசி உங்களால் கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. அதே மாதிரி ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வராத இருக்கணும் அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பழக்கிக்கோங்க. இப்போ ரைஸ் கண்ட்ரோல் பண்ணுறது கூட ஒரு சிலர் வந்து டக்குன்னு கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க, ஒரு சிலரெல்லாம் முடியாது. ஸோ அப்படி இருக்கீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த டயட்டு ப்ராப்பராக உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ கூட ஸ்டார்டிங்கில் என்னோடய டயட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தால் நிறைய பேர் அந்த வீடியோஸ் பார்க்குறதில் வச்சு நான் சொல்கிறேன். இப்போ வந்து அதில் பாதி பேர் பார்க்குறதே இல்லை. அதுக்கு காரணம் இதுதான். எல்லாமே ஒரு அவசரத்தில் ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறமா அவங்களால முடியலை அப்படின்னு உடஞ்சி போயிடுவாங்க. நான் சொல்கிறது ஒன்று மட்டும்தான், நீங்கள் ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கீங்கன்னா உங்களால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு அதுக்காக பாடுபடணும், நீங்கள் உழைக்கணும். அதை விட்டுட்டு என்னால் முடியாது, எனக்கு டயர்ட் ஆகுது, எனக்கு ரொம்ப இதாகுது, பசி கண்ட்ரோல் பண்ண முடியல, இதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது. நம்ம லைஃப்பில் நம்ம என்னென்ன விஷயங்களெல்லாம் சந்திச்சுட்டு வந்திருக்கோம். ஜஸ்ட்டு உங்களால் ஒரு 1 மந்த் கூட பசி கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னா நம்ம அப்புறம் என்ன ஒரு 10 டேஸ் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கனாலே போதும். ஸ்டார்டிங்கில் ஒரு 10 டேஸ் நீங்கள் பசி கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வரப்போகிற நாள் வந்து சூப்பராக உங்களுக்கு போகும், நல்லா பசி கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தலைவலி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். பட் அது எல்லா டயட்லேயும் தான் இருக்கும், இதில்னு கிடையாது. நீங்கள் எந்த டயட்டு ஃபாலோ பண்ணாலும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை பிளான் பண்ணிக்கோங்க. நான் ஆரம்பத்தில் இதெல்லாம் சொன்னோதான், நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு இந்த டயட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த டயட்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஈவினிங் நான் என்னோடய டீ எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறமா என்னோடய டின்னர் ஒரு 5 கூட ஃபுல்லாக நான் ஃபினிஷ் பண்ணிப்பேன். டின்னருக்கு இன்றைக்கி நான் எடுத்துக்கிறது சேலட் தான் எடுத்துக்கிறேன். வெள்ளரிக்காய், ஒரு கேரட் எடுத்துருக்கிறேன், அதுக்கப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன், லைட்டாக சால்ட்டு மட்டும் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோடய டின்னர். ஆக்சுவலாக எனக்கு வந்து இது சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். நம்ம உடம்புக்கு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம நிறைய எடுக்கிறோம், இல்லை ரொம்ப ஆரோக்கியமாக இருப்போம். அவ்வளோ ஒரு உடம்பு வந்து ஏதோ மிதக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம டயட்டு தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். குப்பை உணவுகள் சாப்பிட்டு நம்ம வயத்தையும் கெடுத்து நம்ம உடம்பையும் கெடுக்கிறது மாதிரி இருக்காது. இது சாப்பிட்றது அவ்வளோ ஆரோக்கியமான உணவு. எவ்வளோ தூரம் வேணால் நீங்கள் நடக்க முடியும், என்ன வேணால் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ரொம்ப டயர்டாக சோர்ந்திருக்க ஒரு ஆள் அப்படின்னு அந்த டயட்டில் வந்து அது எல்லாமே நீங்கிடும். நீங்கள் அவ்வளோ ஹெல்த்தியாக மாறிடுவீங்க. உங்கள் உடம்புல இருக்க பாதி வியாதிகளே பறந்து போயிடும், பாதி நோய் போய் நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. அதே மாதிரி ஸ்கின் க்ளோ ஆகும். எல்லா விதத்துலையும் இந்த டயட் வந்து ரொம்ப சூப்பராக உட்காகுது. ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். நான் அவ்வளோதான் சொல்லுவேன், ட்ரை பண்ணுங்கள். முயன்றால் முடியாது இந்த உலகில் எதுவுமே இருக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க, அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.